தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். கர்நாடகாவை போன்று தமிழகத்திலும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு ஊழியர் அமைப்புகளின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருந்த அப்போதைய பாஜக அரசால் நிறுத்தப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் வேளையில் கர்நாடகாவில் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த 13,000 நபர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். நிதிச்சுமையை காரணம் காட்டி மத்திய மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த மறுக்கும் சூழலில் கர்நாடக மாநில அரசின் இந்த முயற்சிக்கு வரவேற்பு தெரிவிக்கும் பலரும் தமிழகத்தில் எப்போது இந்த திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்ற கேள்வியை முன்வைத்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் பல நன்மைகள் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லை என்பது ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்று என குறிப்பிடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகி ஆறுமுகம். ஓய்வூதியம் என்பது ஒரு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அது வழங்கப்படக்கூடிய உரிமை. அதாவது இது சலுகையோ அல்லது ஏதோ பார்த்து கிஃப்டாக கொடுக்குற விஷயம் கிடையாது. இது உரிமையான விஷயம். அவருக்கு ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் ஒரு டீசெண்டான கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதம். ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரால் இன்றைக்கி பல தொழிலாளர்கள், அதாவது அரசு, மத்திய அரசு, மாநில அரசு பணியாளர்கள் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கி சரியல்ல, நியாயமல்ல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என திமுக தனது சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த நிலையில் அதனை மீண்டும் அமல்படுத்துவதே சிறந்தது என தெரிவிக்கிறார் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன். தேர்தல் அறிக்கையிலும் அதை சொன்னார்கள். பழைய பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு இது போன்ற அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் வாக்குறுதியும் தந்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு இன்னும் அமலாகவில்லை. அது பற்றி பேச்சே இல்லை. அது ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு. மாநில அரசு இந்த பழைய பென்ஷனை எல்லோருக்கும் அமுல்படுத்துவது என்கிற அவர்களின் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். பணியின் போது உழைத்து ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கும் நன்மைகளை தடுப்பது நியாயமில்லை என்பதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதே அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.